எங்கள் நோக்கம் நாங்கள் 8 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும். 10 தொகுதி வாங்கி 5 தொகுதி ஆகுவதை விட 15 தொகுதி வாங்கி 2 தொகுதியாக விட 8 தொகுதி வாங்கி 8 தொகுதியிலும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர்கள் செல்வதுதான் எங்களுக்கான சாதகமா இருக்க முடியும். புரியுதுங்களா? நாங்க 10 தொகுதி வாங்கி 2 தொகுதி வெற்றி பெறக்கூடாதுல. அதனால் இன்னொன்று பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் விடுதலை சிறுத்தையால் எந்த முரண்பாடும் வந்துடக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கோட்பாட்டுக்கான அரசியலை முன்னெடுத்த கட்சி என்பது திமுக தெரியும். ஆகையால் முதலமைச்சர் அவர்களே தலைவர் எழுச்சி தமிழரிடம் நேரடியாக வலியுறுத்திய அடிப்படையில் தான் இந்த 8 தொகுதிக்கு ஒத்துக்கொண்டார். இந்த 8 தொகுதியிலே வேட்பாளர் அறிவித்தார். இன்றைக்கு நாங்கள் தொகுதியில் களத்தில் பணியாற்றிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை இயக்கங்களும் எங்களுடைய களத்துக்கு விடுதலை சிறுத்தை வேட்பாளரை அங்கீகரித்து பிரச்சாரத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க.